எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவின் நிலையை நினைத்து வேதனையாக உள்ளது என்று விமர்சித்த விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். இருவரின் கருத்து மோதல்களையும் இப்போது பார்க்கலாம். எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல? அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல? அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சவர்? அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. இப்படி பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இந்த நாட்டில யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், தடை கிடையாது. ஆனால் அவர்கள் சாதித்தது என்ன, அதை பார்க்க வேண்டும். ஒரு இயக்கம் என்று சொன்னால் எடுத்துடனே எந்த இயக்கம் ஆட்சிக்கு வந்த சரித்திரம் கிடையாது. இன்னைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் ஆகட்டும், எனக்கு பேரின் அண்ணா அவர்கள் ஆகட்டும், எடுத்துடனே முதலமைச்சர் ஆகவில்லை. இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆகட்டும், யாரும் எடுத்துடனே முதலமைச்சர் ஆகவில்லை. தன்னுடைய உழைப்பை கொடுத்தார்கள், மக்களிடத்தில் நம்பிக்கை பெற்றார்கள், மக்கள் மனதிலே இடம் கிடைத்தது. அதனால் அவர்கள் நாட்டிற்கு முதலமைச்சராக வர முடிஞ்சது. மற்றவர்களை போல இன்றைக்கு பல்வேறு திரைப்படங்களிலே நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று அவர் ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்திலே அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது. சில பேர் பேசுகிறார்கள், இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவ்வளவு பேரும் அண்ணா திமுக